எல்லோருக்கும் வணக்கம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்ற மாதிரி உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவாதம் பண்ண மாதிரி டிசிஎஸ் Q4 ரிசல்ட் நாம என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா பரவாயில்ல, எப்படியாவது ஒரு உதவி செய்யும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் தன்னந்தனியாகவே 200 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு. அப்ப என்ன பண்ணியிருக்கணும் இந்த டிசிஎஸ் Q4 ரிசல்ட் நம்மளுக்கு உதவி செய்யும் வகையிலே பல்வேறு ஐடி கம்பெனிலையும் சேர்த்து ஒரு 70-80 பாயிண்ட் ஏறி இருந்தான்னு வச்சிங்களேன், நம்மளுடைய மார்க்கெட் என்பது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்கள் என்பது போயிருக்கும். எல்லாத்துக்கும் ஏகப்பட்ட வருமானம் என்பது இன்னைக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த டிசிஎஸ் ரிசல்ட்னால என்ன ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஐடி கம்பெனிகள் இன்னைக்கு நெகட்டிவ்ல போயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்ஃபோசிஸ் மட்டுமே தன்னந்தனியாக 30 பாயிண்ட்டை நிஃப்டியில் இன்னைக்கு இறக்கி விட்டுருக்கு. ஆக மொத்தம் மாப்பிள்ளை பட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு கையில் தாலியோட கல்யாண மண்டபத்துக்கு போகிறார். அங்கே பார்த்தா பொண்ணை காணோம், போயெல்லாம் குபுறப்படுங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த வகையில் இந்த டிசிஎஸ் என்ற பங்கினுடைய ரிசல்ட் நேற்று ரொம்பவுமே ஆரவாரமாக எல்லாருக்குமே ஒரு மன நிறைவோடு இருந்தது. கடைசியில் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா மணப்பெண்ணை காணவில்லை. ஸோ மனசுக்கு ரொம்பவுமே விரக்தியாக போயிருச்சுங்க நண்பர்களே. இது மட்டுமா, இன்னொரு விரக்தியான ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. எஃப்ஐஎஸ்னுடைய தகவல் என்பது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தை பொண்ணுகிட்ட பேசலான்னு முயற்சி செய்கிறப்ப டெய்லி அதை நம்மளை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு போகிற மாதிரி இவன் டெய்லி நம்ம மார்க்கெட்டை ரிஜெக்ட் பண்ணி விட்டே இருக்காங்க இந்த ஃபாரினர்ஸ். ஸோ எஃப்ஐஎஸ்னுடைய நேற்றைய தகவல் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்பவும் அது செல்லிங்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஒரு லாஜிக் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ட்ரம்ப் அவர்களை வச்சு நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஏதாவது ஒரு ட்வீட்டு பயப்படுற மாதிரி போடுவார், உடனே கீழே விழுகும். அப்புறம் அவரே சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்வீட்டு போடுவார், உடனே அது மேலே ஏறும். ஆக மொத்தம் ட்ரம்ப் அவர்களை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நிலைமை தான் கடந்த ஒரு 6 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி 2025 சமயங்கள்லேருந்து ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஏற்றத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு இறக்கத்துக்கு பின்னாடியும் அவர் மட்டுமே தான் இருக்காப்ல. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ஆகட்டும், உலக மார்க்கெட்டுகள் ஆகட்டும், எல்லாமே ட்ரம்ப் அவர் என்ன யோசிப்பார் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே நம்ம பெரிய அளவில் பணம் பார்த்துட்டு போயிடலாம். சரி நண்பர்களே, இந்த டிசிஎஸ்னுடைய ரிசல்ட்டை வச்சு ஏதாவது ஒரு பெரிய அளவில் மார்க்கெட் ஏறுமா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு புல்ரன்னு என்ன, திடீர்னு இறங்கிட்டு இருந்த மார்க்கெட் அப்படியே வீஷியை போட்டு கிடுகிடுன்னு ஏறணும் அப்படின்றதான் புல்ரன். ஸோ அந்த மாதிரி ஒரு புல்ரன் வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கள, இருக்கக்கூடிய பாயிண்ட்களையும் கெடுத்து விட்ட மாதிரி இன்றைக்கெல்லாம் 400-500 பாயிண்ட் நிஃப்டி ஏறி நல்ல ஒரு வாழ்நாள் சரித்திரம் படைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தது தான். பட் இந்த வாய்ப்பெல்லாம் இந்த டிசிஎஸ்னுடைய Q4 ரிசல்ட் செதைச்சு விட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் மிகவும் முக்கியமான தகவல்கள் இருக்கு நண்பர்களே. ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான செய்தி, போனஸ் அறிவிப்பு வந்தாலோ ஸ்பிளிட் வந்தாலோ பல்வேறு பங்குகள் நிறைய சம்பாரிச்சு கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். சில பங்குகள்லாம் ஒன்றும் பெருசாக சம்பாரிச்சு என்பது கொடுத்ததில்லை. இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கக்கூடியது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு. இவன் ரொம்ப சுமாராக தான் இருந்தான். திடீர்னு இவங்களுடைய ஒரு கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால இந்த பங்கினுடைய விலை 600 ரூபாயிலிருந்து 1200 அப்படியே பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கீழே விழுந்துட்டான். ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு தான் இந்த டாடா இன்வெஸ்ட். அவனுடைய ஒரு காலத்தில் மிகவும் பெரிய லெவலில் ஏறினவன் தான் இந்த டாடா இன்வெஸ்ட். நம்ம எல்ஐசிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்டு ஷேர் ப்ரைஸில் வந்து கடுமையான ஏற்றம் அப்படின்ற மாதிரி ரெக்கார்டு இல்லைனாலும் ஒரு முறை ஐபிஓவாக வந்த பிறகு அப்படியே தலை உப்புற விழுந்துட்டான். யார் அவன் கீழே போய் குதிச்சவன் அப்படின்ற மாதிரி பார்த்தா அது நான் தாங்க அப்படின்ற மாதிரி இந்த எல்ஐசி ஷேர் வந்து கடுமையான வீழ்ச்சி. 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து அவன் பாட்டுக்கு ஒரு 500 ரூபா பக்கத்தில் போயிட்டான். மறுபடியும் 500லேருந்து அதனுடைய ஐபிஓ ப்ரைஸுக்கு மேலே கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு 1200 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு தற்போது ஆல்மோஸ்ட் 800ல் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. ஸோ இப்போ இந்த நல்ல செய்தி என்பது வந்து டாடா இன்வெஸ்ட்டுக்கு நடந்த மாதிரி இவனுக்கு ஒரு நல்ல விஷயமாக நடக்குமா அல்லது கீழே ஒரு 500 ரூபாய் மாதிரி போகுமா, என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. ஸோ என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்ஐசி என்பது அவங்களுடைய போர்ட் மீட்டிங் ஏப்ரல் 13ஆம் தேதி மீட்டிங் நடக்குது. அப்போ அவங்க போனஸ் இஷ்யூ கொடுக்கறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க.
நியாயமாக பார்த்தா நீங்களே மனசில் கை வச்சு சொல்லுங்கள். நியூஸ் இருக்கிற பங்குகளில் தான் ஏதாவது ஒன்று பெருசாக வால்டிலிட்டி நடக்கணும். ஆனால் ஒன்றா பெருசாக கீழே போ, இல்லைன்னா பெருசாக மேலேப்பா. நீ ரெண்டில் என்ன பண்ண போகிற? உங்கள்கிட்ட போனஸ் நியூஸ் இருக்குது. இந்த நியூஸ் வந்து எப்படின்னு ஒரு மாதத்துக்கு ஓடுதுன்னு வச்சுக்குவோம். அவன் போனஸ் போர்டு மீட்டிங் நடக்கணும், அதில் அப்ரூவல் நடக்கணும், அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாம் சொல்லணும், அப்புறம் ஸ்டாக் எல்லாமே கைக்கு வராது. உடனே ரெக்கார்ட் டேட் முடிஞ்சிடும், அதுக்குண்டானபடிக்கு அந்த ஷேரினுடைய விலையெல்லாம் குறைஞ்சிரும். ஆனாலும் கையில் ஷேர் வந்து சேர்றதுக்கு பல நாள் பிடிச்சி இழுப்பாங்க. ஆக இத்தனை ப்ராசஸ் இருக்கும் பொழுது இந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ள ஒன்றா நீ 1200 வா, இல்லைன்னா 500 வா, நடுவில் மட்டும் குத்த வச்சு உட்காராத அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த எல்ஐசி ஷேரை. எப்பா நண்பர்களே, எல்லாமே பவர்ஃபுல்லான பிக் நியூஸாக வருது. விப்ரோ அப்படின்ற பங்கு சரி எங்களால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இப்படின்னு தான் போகல, அதில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத விடவும் இன்னொரு முக்கியமான சம்பவங்களை இது போன்ற பல்வேறு பங்குகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. விப்ரோ ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏதாவது உதவிகரமாக இருக்கிற மாதிரி இந்த பைபேக்கு டிவிடெண்ட் என்பதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெரிய அளவில் க்ரோத் என்பது சமீபத்தினுடைய பங்குகளில் இந்திய டெக் கம்பெனியில் நடக்கல. இதுவே நீங்கள் அமெரிக்கா எடுத்துட்டிங்கன்னா இந்த என்விடியா போன்ற டெக்னாலஜி பங்குகள்லாம் அப்படியே 4 கால் பாய்ச்சல்லாம் பறந்துட்டானுங்க. இவனு என்னடான்னா 4 கால் பாய்ச்சலில் பறக்கல, படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ இவங்க வந்து தெளிவாக இருக்காங்க, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து வேல்யூ அப்ரிஷியேட் பண்ணி தரப்போகிறோம். அது எதன் மூலியமாகனா க்ரோத் மூலியமாக இல்லை, ஆனால் டிவிடெண்ட் கொடுப்பதன் மூலியமாகவோ அல்லது பைபேக் பண்ணுறதன் மூலியமாகவோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அற்புதமான பைபேக்குக்கு இந்த விப்ரோ அப்படின்ற பங்கு ஒரு அடித்தளம் போட்டிருக்காங்க. ஸோ எல்ஐசியினுடைய போனஸ், விப்ரோனுடைய பைபேக், இந்த ரெண்டுமே மிகப்பெரிய செய்திகள். இந்த செய்திகளை வச்சுக்கிட்டு பெருசாக ஏறுறானா அல்லது இறங்குறானா அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க 2 பேர்த்தையும் தெரியலையே சிம்ரன், இவங்க 2 பேரும் தான் கும்பா குட்டீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் இந்த NISCL எல்லாம் லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். இருந்தாலும் சரிந்து கிடந்த பங்குகளில் இந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனியும் ஒன்றா இருந்தது. அதே மாதிரி தான் இந்த கோஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு. இன்னைக்கு இந்த 2 பங்குகளுமே 10% மேலே ஏறி இருந்தாலும் இவனும் ஒரு வருஷத்தில் கடுமையான சரி. அதாவது தியாகு, ஒவ்வொருத்தரும் ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு ஏதோ தெரியாமல் கிராஷ் ஆகி கீழே போயிட்டு இருக்கான்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு 80% இறங்கிய பிறகு இது மேலே வருவானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி மிகவும் ஆச்சரியகரமான வகையில் நான் குமிஞ்சு பார்த்து அப்படியே குப்புற விழுவேன், வேற எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த கோஹன்ஸ் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு மெர்ஜருக்கு அப்புறம் தொடர்ந்து கீழ் நோக்கியே விழுந்துட்டான். அப்படி விழுந்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்ன ஆயிருக்கான்னா, ஆச்சரியப்படும் வகையில் கரெக்டாக 80% கணக்கில் தன்னுடைய டாப்லேருந்து கீழே இறங்குறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், கரெக்டாக 80%. அந்த 80% என்பது சரிவடைந்த பிறகு தற்போது இந்த பங்கு கோஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்றது லேசாக பல நாட்களுக்கு பிறகு 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கு. ஸோ மொத்தமாக எவ்வளவு பர்சன்டேஜ் கீழே இறங்கிட்டு மேலே போயிருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 80% இறங்கிய பிறகு மொத்தமாக இப்போ ஒரு 36% என்பது ரெக்கவரி ஆயிருக்கு. இந்த NISCL அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு மோசமான பங்கு கிடையாது, ரொம்பவுமே ஓரளவுக்கு பெரிய பங்கு தான் இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் என்பது. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இது ஒரு 60% இறங்கிட்டு தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து இப்போ ஒரு 30% என்பது ஏறி இருக்கு. ஸோ பெரும்பாலான பங்குகளில் தற்போது என்ன நடந்திருக்குதுன்னா, பெரிய அளவில் கிராஷ் ஆகிட்டு அதில் பாதி திரும்பி வந்திருக்காங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 ஷேர் இருக்கு. யாரெல்லாம் இன்னைக்கு மேலே போய் லாபம் பண்ணி தர போறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பயலாவது கையை தூக்குறானா, எல்லாம் கம்முனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பல பேர்த்துக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் லாபம் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த அலைடு பிளெண்டர்ஸ் அண்ட் டிஸ்டிலர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். அவன் மட்டும் இல்லை, இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு இவன் ஏதோ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு, இதை விட்டா நம்மளால ஏற முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு கடந்த 5 நாட்களில் 31% என்பது இந்த ஓலா எலக்ட்ரிக் ஓடி வந்துடுச்சு. அதே மாதிரி இமாலய சாதனை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே பாருங்க, இதுதான் அந்த ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய இமாலய சாதனை.
இந்த வருஷத்துல இப்போ கூடங்க பிப்ரவரி மாசத்துல கடந்தானுங்க வெறும் 150 ரூபாய்க்கு பக்கத்துல கீழே கடந்தானுங்க. இப்போ 2 மாசம் கழிச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 300 ரூபாய் தொட்டுட்டான். கிட்டத்தட்ட 70-80% மேல லாபம் என்பது இந்த ஏரோஃப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கடந்த 2 மாதத்துல சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் என்னதாப்பா நியூஸ் இருக்கு, ஒருத்த மட்டும் ஏயா தனியா போறீங்க? ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 6000 பங்குகளும் இதே மாதிரி மேலே வர வேண்டியதானே. நாங்கள்லாம் லாபத்தை புக் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு வேலையா இருந்தா கூட நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்திகள் நண்பர்களே. எந்த ஷேருமே கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மேலே வந்ததுன்னா தான் வெற்றி. இந்த ஒலெக்ட்ரா அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரே நாளில் 6% ஏறி இருக்கான். மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% தன்னுடைய லோவில் இந்த வருஷத்துலிங்க 2026 தொடக்கத்திலிருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் தன்னுடைய லோலிருந்து இப்போ 40% என்பது ஏறி வந்த ஒரு பங்காக இந்த ஒலெக்ட்ரா இருக்கு. நான்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த வருஷத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் அதை இதையும் சொன்னதுக்கப்புறம் பெருசாக கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த வருஷத்தில் பல்வேறு பங்குகள் போன வருஷம் மாதிரியே ஒரு 30-40% சம்பாரிச்சு கொடுக்குமா இந்த வருஷ கடைசியில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா வெறும் 1.5 மாசத்துக்குள்ளேயே 40% என்பது பல்வேறு பங்குகள் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இவ்வளவு வேகமாக சம்பாரிச்சு தர்றீங்களேயா, நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆக மொத்தம் நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய டைனமிக்ஸ் மாறிடுச்சு. இவ்வளவு நாள் ஒன்றும் பெருசாக ஏற்றத்துலேயும் சம்பாதிக்க முடியல, இறக்கத்துலேயும் லாக் ஆகி உட்காந்துருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இனிமேல் ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு வரப்பிரசாதம். அது மேபி ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அப்புறம் நீட்டிப்படுத்துருவாங்களா என்னன்றது தெரியல. பட் ஏறுவதும் இறங்குவதுமாக ஒவ்வொரு லோன்லி பணம் போட தெரிஞ்சவங்களுக்கு லாக் ஆனதை விட்டுருங்க. லாக் ஆனதை பற்றி நாம் என்ன பண்ண முடியும்? அதே லாக் ஆகாமல் திடீர்னு போட்ட இடத்துலேருந்து மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் ஒரே மாதத்துக்குள்ளே அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் பெரிய மூவ்மெண்ட் என்பது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வேறு என்ன பங்குகள் இது மாதிரி திடீர்னு மேலே வளர்ந்து வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதியில் லோதா அப்படின்ற பங்கில் ஒரு செய்தி இருக்குது. அவனும் ஒரு 6% ஏறி இருக்கா. இந்த ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் என்பது 6% ஏறி இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் மொத்தமாக எவ்வளவு ஏறி வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாமே அசந்து போகிற மாதிரி தான் வேலை பண்ணியிருக்காங்க. இவன் ஒரு 26% என்பது மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான் இந்த லோதா டெவலப்பர்ஸ். அதே மாதிரி இந்த ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் என்பது தொடர்ந்து இறங்கும் முகமாகவே இருந்து கொண்டு இருந்த பங்கு இன்னைக்கு ஒரே நாளில் 6% என்பது ஏறி இருக்கு. என்னுடைய லேப்டாப் மவுஸுக்கு என்னாச்சுன்னு தெரில, கண்டமேனிக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த சமயத்தில் முட்டி வலி வந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிருக்கக்கூடிய பல பங்குகள் ஒரே இடத்துல கீழே கொண்டுருவான். டே கொஞ்சமாக எந்திரிச்சு மேலே வாடா அப்படின்னா, இல்லைங்க குரு எனக்கு முட்டி வலிக்குது அப்புறமா வர்றன்ட்டு கீழே பல பங்குகள் கொண்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த சோனா காம்ஸ் அப்படின்ற பங்கை பாருங்க, அவனுக்கு முட்டி வலியே கிடையாது. அவன் பாட்டுக்கு எத்தனை முறை அவனை கீழே தள்ளி விட்டாலும் கடந்த வரலாறுல அவனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு ஓடி இருக்கான். ஸோ இது மாதிரி பங்குகள் ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான மனசு வலியே வர்றதில்லை. ஸோ இந்த சோனா காம்ஸினுடைய வரலாறு இன்றைய தேதியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தொடக்கத்தில் ஜனவரி மாதம், இந்த வருஷத்தை தான் நான் சொல்கிறேன், 2026 தொடக்கத்தில் ஒரு உச்சியில் இருந்த இந்த சோனா காம்ஸ் பல்வேறு முறை கீழே ஏறுவது இறங்குவதுமாக விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு இன்றைய தேதியில் மறுபடி தன்னுடைய உச்சத்தை வந்து தொட்டிருக்கான். இதே சோனா காம்ஸ் வந்து இப்போ நம்ம 1 hour சார்ட்டில் பார்த்துருந்தோம். அந்த சமயத்தில் அவனுக்கு முட்டி வலியே இல்லை, கீழே போயிட்டு மேலே வந்துட்டான். ஆனால் லாங் டேர்ம் 1 day சார்ட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சோனா காம்ஸ் முட்டி வலி வந்து கீழே உட்கார்ந்தவ மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியெல்லாம் 2 முறை மேலே ஏறி வந்த பங்கு தான் இந்த சோனா காம்ஸ். ஏனோ தெரில தற்போதைக்கு இன்னுமே ஒரு லோ ரேட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. சே, உன்னை போய் ஒரு வீரன்னு சொல்லிட்டனே, நீ ஒரு முட்டி வலி பிடிச்சவன் தானா நண்பர்களே. இந்த சமயத்தில் தான் இந்த எஸ்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு பெரிய அளவில் மார்க்கெட்டில் மாற்றமே வராத ஒரு பங்காக தான் இருந்தது. ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் கணக்கு வச்சிங்க. அப்புறம் 2025 என்ன நினச்சான்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு ஏற்றமாக இருந்த இந்த எஸ்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் என்ற பங்கு மறுபடியும் 2025 தொடக்கத்தில் என்ன விலை இருந்திருக்கானோ அதே விலையில் இப்போ 2026 வந்து விழுந்திருக்கு. இனி இதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் கடன்னு போன வருஷம் மாதிரியே போகிறானா இல்லையா அப்படின்றது தெரியாது.
பட் இன்றைய தேதியில் இதனுடைய செய்தி என்னன்னா 5% என்பது ஏறிய ஒரு பங்காக இருக்கிறது. ஏதாவது மாஸ்டர் பிளான் இது போடுறானுங்களா என்ன அப்படின்றது தெரியல. பல பங்குகள் கீழே போய் விழுந்துட்டு எவனும் ஏறி வர மாட்டேங்கிறான். ஒரு உதாரணத்துக்கு இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு, ஐடிசியும் அதே மாதிரி தான். ஸோ இந்த பங்கு சிகரெட் விற்பனையில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் ஒரு முக்கியமான செய்திக்கு அப்புறம் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கப்புறம் எங்கிருந்து விழுந்தானோ அதையும் ஒரு தடவை மீட் எடுத்துட்டான். அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்த பிறகு இன்னும் பெருசாக எந்த மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கு. ஸோ இவனுடைய மாஸ்டர் பிளான் என்ன? தொடர்ந்து பெரிய அளவில் ஏறுவதா அல்லது மிகப்பெரிய அளவில் கீழே விழுவதா அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரில. வரக்கூடிய Q4 ரிசல்ட்டில் மிகவும் அதிரடியான பங்குகள் என்ன செய்ய போகிறதுன்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்று. இந்த சமயத்தில் இன்னும் அதே மாதிரி பெரிய அளவில் கீழே விழுந்துட்டு என்னதான் போய் இவங்க எல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிச்சு பாருங்க. பல முறை பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த லோவோ அல்லது 2 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த லோவோ வந்து விழுந்ததுக்கப்புறம் சரி விலை ரொம்ப குறைவாக கிடச்சிருக்கு, மறுபடி திரும்பி இன்னொரு ரவுண்டு போவான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த முறை என்ன நடந்ததுன்னா, பல்வேறு பங்குகள் ஒரு வருஷத்தினுடைய லோவில் போய் விழுந்துட்டு அந்த மாதிரி இவனுக்கு வந்து பிக்கப் ஆகலை. அதுக்கு பொதுவாக பல்ல காட்டிட்டு கீழே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பல பங்குகளினுடைய மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்றது தெரில. மொத்தமாக கும்பா பாடிட்டு அப்புறமா ஏறலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களோ. இங்கே பாருங்கள், இந்த NISCலாம் 60% இறங்கிட்டு அப்புறம் 30% ஏறினா, இந்த கொஹான்ஸ் லைஃப் சயின்ஸ்லாம் 80% இறங்கிட்டு அப்புறம் 40% ஏறி இருக்கான். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பெரிய அளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு 60% இறங்கிய பிறகு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஜம்ப் அடிக்கிறான். அதுக்கு நியூஸ் இருக்கோ இல்லையோ. ரொம்ப சுமாரான பங்குகள் இருந்தாலும் லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. இருந்தாலும் கொஞ்சம் சுமாரான பங்குகள் வந்து ஒரு 80% வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு அப்புறமா ஒரு ஜம்ப் அடிக்கிறாங்க. ஆனால் இப்படி 60% இறங்கிய பங்குகள், 80% இறங்கிய பங்குகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலைமையில தான் ஒவ்வொரு சமயத்திலையும் மார்க்கெட்டில் கிடைக்கும். எது எப்படியோங்க, பெரியோர்களே, தாய்மார்களே, ஷேர் மார்க்கெட் சிங்கங்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கும்பாசாமியே காணோம். யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் மார்க்கெட் என்பது பாசிட்டிவில் இருக்குது. அது உண்மைக்கு 400-500 பாயிண்ட் எல்லாம் நிஃப்டி ஏறி இருக்கணும். இந்த டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அவன் வந்து நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயத்தை டிசிஎஸ்னுடைய ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கு. எனிவே 24,000க்கு மேலே நிஃப்டி ட்ரேட் ஆகிறது என்பதே ஒரு ஆச்சரியமான செயல் தான். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.